ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டி பாக்கியம் சேனல். நான் இந்த வீடியோவில் அப்துல் கலாம் அவர்கள் பற்றி தான் பேச போகிறேன். நான் ராமேஸ்வரம் போயிருந்தப்போ எனக்கு அப்துல் கலாம் வீடு அவரோட நினைவிடம் இது ரெண்டுக்கும் போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. நான் போனேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா, நான் சைல்ட்ஹுட்டில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒரு பர்சன் தான் அப்துல் கலாம். அப்போல்லாம் அப்துல் கலாம்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பர்சனாக அவர் மாறினார். ஏன்னா எல்லாரையும் டைரெக்டாக மீட் பண்ணி பேசுகிறது அப்படிலாம் இருந்ததுனால எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் இருந்தது. அது மாதிரி தான் எனக்கும் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அவங்க மேலே இருந்துச்சு. இதை தாண்டி அவர் என்னோட ஊரில் ஒரு ஸ்கூலுக்கு வராங்க. அப்போது நம்மளோட ஸ்கூலுக்கு வந்தால் நம்மளும் பேசலாமே தோணுது. ஆனால் எங்களோட ஸ்கூலுக்கு வரல. அப்போது ரோட்டில் காரில் போகும்போது நம்ம அவரை கண்ணாடி வழியாக நம்ம தூரத்துலேருந்து கூட பார்க்கறதுக்கான சான்சஸ் கிடைக்குமோ அப்படின்னு யோசித்தேன். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. பட் இன்றைக்கி அவர் உலகத்தில் இல்லை. ஆனால் அவரோட வாழ்ந்த வீடு, அவரோட நினைவிடம் இது ரெண்டுக்கும் போகிறதுக்கான சான்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படின்றதே எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக தான் ஃபீல் ஆச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு அவருடைய வீட்டுக்கு தான் போனோம். அங்கே வீட்டில் அவர் பேசியிருப்பார் இல்லையா, அந்த வேர்டிங்ஸ்லாம் இருக்குது சுற்றி சுற்றி. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் டேரெக்டாக நம்ம கூட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் நம்மலாம் சும்மா வார்த்தைகளை பேசிடுறோம். அவர் பேசுகிற ஒரு வார்த்தைக்குமே அர்த்தம் இருக்குல்ல, சும்மாவே அவர் பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவர் லைஃப்பில் நடந்த இம்பார்ட்டன்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு பிக்சர்ஸ் தான் அங்கே இருக்கும். எல்லாத்தையும் ஃபோட்டோகிராஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா அவர் வாங்கின மெடல்ஸ் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாமே தவிர அங்கே போய் இருந்துட்டு நம்ம பர்சனலாக மொபைல் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. சோஷியல் மீடியாவில் ஷேரும் பண்ணக்கூடாது. ஸோ நான் அது எதுவுமே பண்ணலை. ஆனால் அங்கே ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க. நமக்கு வேணும்னா எந்த இடம் பிடிச்சிக்கோ அங்கே இருந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். எனக்கு அங்கே ஃபோட்டோகிராஃபரே தான் ஒரு இடத்த சூஸ் பண்ணி இங்கே நில்லுங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்க வச்சாங்க. அந்த இடத்துல நான் அப்துல் கலாமுக்கு சைடில் நாங்கள் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அங்கே எனக்கு நீண்ட நாள் கனவு மெய்ப்பட்டது அப்படின்ற அந்த வேர்டு எனக்கு சைடில் இருந்தது. எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 15 வருஷம் கழித்து உண்மையாலவே எனக்கு அன்னைக்கு நீண்ட நாள் கனவு மெய்ப்பட்டது தான். அதுக்கு இது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது இன்றைக்கி அந்த இடத்துல போய் பண்ணுறோம்ல, இதுதான் இப்போதைக்கு இருக்கிற பாசிபிலிட்டி. இதுதான் நடக்க முடியும். அது நடக்குது அப்படின்றது சந்தோஷமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவர் எழுதின புக்ஸ்லாம் அங்கே நிறைய இருந்துச்சு. அப்போது நான் அந்த புக்ஸ்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த புக்கில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது டைம் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. போகணும், ஆட்டோக்காரங்க கூப்பிட்றாங்க. ஸோ போகணும் அப்படின்றாங்க. அதனால் நான் ரிச்சி தீபங்கள்னு ஒரு புக்கை எடுக்கிறேன். புக்கை எடுத்துகிட்டு அது அர்ஜெண்ட்டாக கிளம்பணும்னு சொன்ன உடனே அந்த புக்கை அப்படியே வச்சுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். எனக்கு அப்போது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு கஷ்டமாக இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதை இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது அவருடைய நினைவிடத்துக்கு. அங்கேயும் மொபைல் நாட் அலவுடு. அங்கே உள்ளே போனோன்னா அவ்வளோ ஸ்டாச்சு இருக்குது. அவர் எங்கெல்லாம் போனார், எந்த தலைவர்களோட பேசினார், அதெல்லாம் ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்க. அவரோட லாஸ்ட் மொமெண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் ஸ்டாச்சுவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் அவரோட சமாதிக்கு போனோம். அந்த சமாதி பக்கத்தில் போனப்போ என் பக்கத்தில் யாருமே பெருசாக இல்லை. நான் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது எனக்கு அங்கே ஏதோ ஒன்று பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. அங்கேயுமே நிறைய வேர்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அவர் நாட்டுக்காக நிறைய செஞ்சுருக்காரு, நீங்களும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளையும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களோட லட்சியத்தை நோக்கி போங்க அந்த மாதிரிலாம். ஸோ நான் எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது. இதை தாண்டி நான் எனக்கு கடவுள் எனக்கு ஒரு ஹோப் எனக்கு ஒரு டைமில் கொடுத்தாங்க. உன்னோட லைஃப் நீ நினச்ச மாதிரி மாறும் அப்படின்றது அந்த சின்ன வயசுலேருந்து இந்த கடவுள் நம்பிக்கையினால் இருந்தது. ஸோ இதை யாராவது ஒருத்தர் லைஃப்பில் ரொம்ப சேட் மொமெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் நான் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அங்கே முன்னாடி வச்சு சொல்லிவிட்டு இது என் கடமைன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். இதை நான் எப்படி செய்யணும் அப்படிலாம் எனக்கு தெரியல. நான் ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனலில் தான் இதெல்லாம் சொல்கிறேன். அதை தாண்டி நான் யார்கிட்ட போகணும், எப்படி சொல்லணும், எப்படி இதை ஒர்க் அவுட் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் இது மட்டும் என்னோடய ஆசை மாதிரி இருக்குன்னு நீங்கள் இதை தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு புரியும் சில விஷயம். நான் அந்த இடத்த விட்டுட்டு 1/2 ஹவரில் ஒரு பஸ் ஏறுறேன். ராமேஸ்வரம் விட்டு கிளம்புற டைம் அதுதான் லாஸ்ட் மொமெண்ட்டு ராமேஸ்வரத்தில். அங்கேருந்து நான் பஸ்ஸில் ஏறி போய் ஒரு பர்சன் பக்கத்தில் உட்காடுறேன். அந்த பர்சன் என்கிட்ட சொல்கிறாங்க, ஐ எம் வெரி அப்செட். அப்புறம் நிறைய வேர்டிங்ஸை சொல்கிறாங்க. சரியா,
ஒரு லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டம் வந்துடுச்சுன்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோமோ அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல், இங்கே நான் வந்து சொல்ல விரும்பலை. ஸோ அவங்க அப்படி சொல்லும்போது எனக்கு வந்து புரியல, ஏன் இவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, நான் யாருன்னே தெரியாதுல்ல, என்கிட்ட எப்படி அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். சரி ஓகே, நமக்கு யாராக இருந்தாலும் நம்ம பேசணும் இல்லையா. நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அதை பற்றி பேசுகிறேன், கடவுள் நம்பிக்கை பற்றி வந்து நான் பேசிகிட்டே இருக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து எனக்கு அவங்க சொன்னது வந்து கடவுள் தான் உங்களை இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படின்றது மட்டும் சொன்னாங்க. ஆனால் எந்த அளவுக்கு என்னோடய பேச்சு அவங்களோட மனசை மாற்றிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாது. ஓகே, ஆனால் அந்த ஒரு வேர்டு மட்டும் சொன்னாங்க, கடவுளாக பார்த்து ஏதோ ஒன்று எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற அந்த ஹோப் மட்டும் அவங்களுக்கு இருந்தது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. நீங்களே சொல்லுங்கள், இந்த அப்துல் கலாம் கிட்ட நான் வந்து சொன்ன 1/2 ஹவரில் இந்த விஷயம் நடக்குது. இது ஒரு விஷயம், இதை தாண்டி இன்னொரு விஷயம் நடந்தது. நான் எந்த புக்கு என்னால் வாங்க முடியாமல் அர்ஜென்ட் பண்ணாங்கன்னு சொல்லி வச்சுட்டு வந்தனோ அதே புக்கு இப்போ என் கையில் இருக்குது. ஆனால் அங்கே இருந்து நான் வாங்கலை. நான் வெனஸ்டே வந்துட்டு சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா சாட்டர்டே வந்து எங்களுக்கு ஒரு லைப்ரரியிலேருந்து மெசேஜ் வந்துச்சு. நாங்கள் புக்ஸ் எடுத்த லைப்ரரி தான். அங்கே வந்து நீங்கள் 5 புக்ஸ் வந்து இங்கிலீஷ் நாவல்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக, அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம போய் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே மோஸ்ட்லி தமிழ் புக்ஸ் எதுவுமே இல்லை, இங்கிலீஷ் நாவல்ஸ் மட்டும்தான் பெண்டிங்கில் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து லைப்ரரி க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்போது நான் வந்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ரூமுக்கு போகிறோம். தமிழ் புக்ஸே இல்லாமல் இருந்தது. அங்கே மட்டும் கொஞ்சம் தமிழ் புக்ஸ் இருக்குது. அதில் சரி ஓகே, நம்ம ஏதாவது அப்துல் கலாம் புக்கு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சது எழுச்சி தீபங்கள் புக்கு தான். இந்த ஒரே ஒரு புக் தான் அவர் எழுதுனது வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அப்துல் கலாம் பற்றின ஒரு கவிதை இருந்துச்சு, அதை நான் அங்கே வச்சே படிச்சுட்டேன். இது ஒன்று தான் அப்துல் கலாமாக எழுதின புக்கு, அது ஒன்று தான் இருந்துச்சு. அதை நான் எடுத்துட்டேன். அதுலேயும் பாருங்கள், இங்கிலீஷ் நாவல்ஸ் மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனால் வந்து நான் எடுத்த இந்த தமிழ் புக்கு ஒன்று இருக்குன்னு இல்லையா, அதனால் வந்துட்டு ஓகே நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு வந்து எனக்கு சொல்லிட்டாங்க. அங்கே அதே டைமில் ஒரு பர்சன் வந்து பக்கத்தில் வந்து நிறைய புக்ஸை எடுத்து வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து தமிழ் புக்ஸ்க்கெலாம் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இது யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்கா இல்லை அப்துல் கலாமோட பிளஸ்ஸிங்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு சிங்கிள் பெனி கூட நான் பே பண்ணாமல் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் வந்து இதில் அதை தாண்டி இதில் இருக்கிற வேர்டிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இது யாரோ ஒருத்தங்க பர்த்டேக்காக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன எழுதியிருக்குன்னா, மே யூ லிவ் ஈச் டே ஆஃப் யோர் லைஃப் இன் த ஹாப்பியஸ்ட் வே அண்ட் பி பிளஸ்டு வித் ஆல் த ரிச்னஸ் ஆஃப் லைஃப் இன் யுவர் ஃப்யூச்சர் டேஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க. ஒரு சைடில் அப்துல் கலாம் அவர்களுடைய புக்கு அந்த ஃபேஸ் வந்து இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது இது அப்துல் கலாமே சொல்கிறாரோ, பர்சனல் மெசேஜாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாமே காமனான பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி. இது வந்து எனக்கு பர்சனலாக கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி தோணுச்சு. ரொம்ப ஹாப்பி தான் இது. ஒரு டைமில் வந்து இந்த பர்சனை பார்த்து பேசிப்போமா அப்படின்னு ஒரு ஆசை. இன்றைக்கி அந்த பர்சன் இல்லை, ஆனால் எங்கேயோ வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம அந்த இடத்துல வச்சு நம்ம சொன்னதுக்கு உடனே ரியாக்ஷன் கிடைக்குது. அப்படின்றப்போ வந்து எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. இது இட்ஸ் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா அப்துல் கலாமுடைய வீடு அண்ட் அவருடைய நினைவிடம் ரெண்டுக்குமே போங்க. அதை தாண்டி உங்களுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அவர் முன்னாடி ஷேர் பண்ணுங்கள். அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நான் இதில் லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு நான் ஒன்று நினச்சிக்கிட்டது என்னென்னா, நமக்கு எத்தனை வருஷம் கழிச்சினாலும் நம்ம உண்மையாக ஒரு விஷயம் நினச்சிருக்கோன்னா நடக்கும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம உண்மையாக ஒரு விஷயத்த நிஜமாக ரியல் லவ்வோட நம்ம கேட்குறோன்னா அது கண்டிப்பாக வந்து கிடைக்கிது. ஒன்று எத்தனை வருஷம் கழிச்சினாலும் கிடைக்கிது, இல்லை உடனே கூட கிடைக்கிது. ஆனால் நீ உண்மையாக நிஜமாலே உனக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து அந்த விஷயம் உடனே கிடைக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த இதில் வந்து நான் அப்துல் கலாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அப்துல் கலாமும் வந்து கனவு காணுங்கள் அப்படின்றத வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காரு. அவர் நினச்சது சின்ன வயசுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த நினைக்கிறாரு, அதை வந்து அவரோட லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட்டு அச்சீவும் பண்ணுறாரு. ஈவன் அவரோட லாஸ்ட் மொமெண்ட் வரைக்குமே அவர் லைஃப்பில் நினச்ச விஷயங்கள் தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்றதை வந்து அப்துல் கலாம் அவர்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதை நம்மளையும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க.
கண்டிப்பாக வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து நடக்கும். நம்ம வந்து 1000 எண்ணங்கள் வந்து நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்துட்டு எந்த எண்ணங்களை மறுபடியும் நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் வந்து நடக்குது கண்டிப்பாக. அது வந்து எனக்கு தெரிஞ்சது. நம்ம மறுபடியும் இதுவாக ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவாக ஆகிடுவோம். என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவாக ஆகிடுவோம். அதுக்கான சக்தி ஃபஸ்ட்டு நமக்கு இல்லைனாலும் நெக்ஸ்ட் டேஸில் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். அதை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்துடும். ஓகே, இந்த வீடியோவும் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக்கும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.